வணக்கம் வியூவர்ஸ். இப்போதைக்கு தமிழ்நாட்டோட ஹீரோ நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தான். இதுவரைக்கும் சைலண்டா இருந்தவர் பரபரப்பா பேட்டி கொடுத்து வயலண்டா அவதாரம் எடுத்திருக்காரு. யார் இந்த ஓபிஎஸ்? அததான் இப்போ நம்ம தமிழ் மோஜோ சேனல்ல பார்க்க போறோம். தேனி மாவட்டம் பெரிய குளத்துல 1951 வருஷம் பிறந்தவர் தான் பேச்சிமுத்து. பின்னால பன்னீர்செல்வம். அப்பா ஒட்டக்கார தேவர், அம்மா பழனி அம்மா. பெரிய குளத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஓபிஎஸ் படிச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா காலேஜ்ல BA ஹிஸ்டரி. விவசாயமும் பணத்தை வட்டிக்கும் விடுறது தான் ஓபிஎஸ் ஓட குடும்ப தொழில். நியாயமான முறையில வட்டி வசூலிச்சதால இவங்க அப்பா ஒட்டக்கார தேவருக்கு முஸ்லிம் மத்தியில நல்ல பேரு. பின்னாடி இந்த அபிமானம் 1970 வருஷம் அப்பாவோட தொழில கையில எடுத்த பன்னீர்செல்வம் மேல திரும்பி இருக்கு. இப்பதான் ஓபிஎஸ் ஒரு பால் பண்ணையும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பால் பண்ணையில பெருமளவு பால் உற்பத்தி பெருகினதால தன்னோட நண்பர் விஜயனோட சேர்ந்து PV கேண்டீன், அதாவது பன்னீர்செல்வம் கேண்டீன் அப்படிங்கிற டீ கடையும் தொடங்கி இருக்காரு. பின்னாடி எம்ஜிஆர் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு 1973 வருஷம் ADMK-ஓட அடிப்படை தொண்டனா ஆனாரு ஓபிஎஸ். படிப்படியா உயர்ந்து இந்த காலகட்டத்துல தான் தேவரின தலைவராவே ஓபிஎஸ் உருமாறிட்டாரு. பெரியவங்க கிட்ட மரியாதை, எப்பவும் காட்டுற பணிவு, முக்குளத்து தேவர் கோயில்களுக்கு நிறைய உதவுறதுன்னு 12 லட்சம் நிறைஞ்ச தேவர் இனம் மத்தியில ஓபிஎஸ்க்கு நல்ல செல்வாக்கு. இதனால 1996 வருஷம் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ஜெயிச்சு பெரிய குளத்தோட நகர்மன்ற தலைவரா உருவாகி இருக்காரு. அப்போதைய முதல்வர் கருணாநிதி ஒருங்கிணைந்த மதுரைய பிரிச்சு தேனிய தலைநகரா வச்சு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இருக்காரு. அப்போ பெரிய குளத்தை தான் மாவட்ட தலைநகரா அறிவிக்கணும்னு ஓபிஎஸ் போராடி இருக்காரு. பின்னால TTV தினகரனுக்கு ரொம்ப நெருக்கமாயிருக்காரு ஓபிஎஸ். இதுவே ஓபிஎஸ் அதிமுகவுல அசுர வேகத்துல வளர காரணமாயிருக்கு. தாம் பொறுமையாலும் பணிவாலும் ஜெயலலிதாவை கவர்ந்த ஓபிஎஸ் பெரியகுளம் தொகுதியிலும் நல்ல செல்வாக்கு. அதனாலதான் 2001 தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்டு பெருமளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு முதல் முறையா MLA-வா சட்டசபைக்கு போனாரு. அப்பவே முதல் முறையா நிதியமைச்சர் பதவியும் ஏத்துக்கிட்டு பணி செஞ்சாரு. அப்பதான் டான்சி வழக்கால ஜெயலலிதா CM-ஆ தொடர முடியாம போனதால 5 மாசம் CM-ஆ பதவி வகிச்சாரு ஓபிஎஸ். மறுபடியும் 2014 வருஷம் சொத்து குவிப்பு வழக்குல கிடைச்ச தண்டனையால ஜெயலலிதா பதவி பறிபோக 9 மாசத்துக்கு மறுபடியும் CM ஆனாரு ஓபிஎஸ். இப்போ கடைசியா 2016 வருஷம் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் 3வது முறையா ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய முதல்வர் பதவிய ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் அம்மாவை வணங்கி மரியாதை தர ஓபிஎஸ் அம்மாவோட செல்ல பிள்ளைனே சொல்லலாம். அம்மா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், கட்சி நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாத்தையும் சிறப்பா கொண்டாடுவாராம் ஓபிஎஸ். இவரோட நல்ல குணத்தால கட்சியோட அடிப்படை தொண்டனுக்கும் மரியாதை தருவாராம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனைவியும் 2 மகன்களும் ஒரு மகளும் ஓபிஎஸ்க்கு இருக்கிறாங்க. இவர் தமிழகத்தோட 13வது 14வது மற்றும் 20வது தற்காலிக முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்போதைக்கு தமிழக அரசியல்ல ஓபிஎஸ் ஆல ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.